எப்போ வரான்னு காத்திருப்போமே. அந்த ஒரு பேப்பர் பறந்துட்டு வருது. கார்த்திக் கமாலியல் பாஸ்டர் மாதிரியே இருக்கு பிக்சர் பார்த்தாலே. என்ன பேப்பர் தானே அங்கே போகுது, இங்கே வராமல். இங்கே வா. சொன்னோடனே வந்துட்டு பேப்பருக்கோ உயிர் இருக்குன்னு நினைக்கேன். சொன்னோடனே வந்துட்டு ஆமாம், கார்த்திக் கம்மாலியிலே தான் நானும் சந்தேகப்பட்டது. சரிதான், அவரே தான். என்னைக்கு வராரு? வெள்ளி, சனி, ஞாயிறு. சனி ஞாயிறு போக முடியாது, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே சர்ச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம போனோன்னா திங்கட்கிழமை காலையில் நம்ம ஸ்கூல் அனுப்பிடணும்ல. மறந்தே போயிட்டேன். இல்லாட்டி எஸ்தர் எப்படியாவது கட்டி அடிச்சிடுவா ஸ்கூலில். நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சனிக்கிழமை அதில் வெள்ளிக்கிழமை போவோம். கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சனிக்கிழமை எழுதியிருக்கேன், வாலிபர் கூட்டம் ஜூன் 27. அதே தான், காலையில் தான் வச்சுருக்காரோ. சரி சரி, எப்படியோ ஒன்று 9:30க்கு வச்சுருக்காரு. சரி, போக வேண்டியதான். என்னது? அன்புடன் அளிக்கும் ஜோசுவா. பாட்டு ஆராதனை யாரு? ஜோயல் ஞானதாஸ். ஓஹோ, இந்திய சபை மாவடியா? எந்த மாவடியோ? தேவ செய்தி. ஓ, மவுண்ட் சர்ச்சு தூத்துக்குடியா? இவருக்குள்ள தான் நான் தினமுமே மொபைலில் பார்ப்பேன். ஸ்தோத்திர கூட்டமா? அதுக்கப்புறம் வசனம் போட்டிருக்கேன், வாசித்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓஹோ. இணைந்து நடத்தும் சகோதரி நவர்த்தனா அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவு. ஓஹோ, இறந்து 16 வருஷம் ஆகுதோ அவங்க. சரி சரி சரி, என்னமோ ஒன்று அவங்கள நினைவு கூறி இது நடத்துகிறாங்க. சரி சரி. சபை பாகு பான்றி அனைவரையும் தெரியாமல் சொல்லிட்டு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். என்னமோ ஒன்று எழுதியிருக்காங்க. சரி, போமே. அழைக்கிறாங்களே, அது போதும். சரி, இடத்துங்க ஃபோன் அடித்து கேட்டுக்கலாம். ஆனால் இங்கேயே எழுதியிருக்கேன், நான் பார்க்கவே மறந்துட்டேன். இடம் தாமிரபரணி மகால் சிவந்து போகிறோம். ஓ, எப்போதும் போல கிறிஸ்டின் மகாலா? தாமிரபரணியா? சரி சரி, கண்டிப்பாக போயிட வேண்டியதான். இந்த எஸ்தர்கிட்ட வர இந்த தகவல் சொல்லணும். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லணும், மாமாட்ட சொல்லணும். இன்னும் எவ்வளோ காண்டு இருக்குது சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட வேற சொல்லணும். சரி, இதை நம்ம சேஃப்டியாக உள்ள வச்சுட்டு வர வேண்டியதான். இல்லாட்டி நம்ம தொலைச்சிடக்கூடாதுப்பா. அம்மா உள்ளவா எஸ்தர், உனக்காக தான் நான் காத்திருந்தேன். அம்மா, ஒரு பேப்பர் பறந்து வந்தது. கார்த்திக் கமாலியில் வாராங்களாம். ஓ, உனக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த விஷயம்? ஆமாம்மா. சரி சரி, எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. ஓ, அதனால தான் இப்படி கேட்டிங்களோ, உனக்கு தெரிஞ்சு போச்சோன்ட்டு. அதான் நான் யோசித்தேன் உங்களுக்கு வந்திருக்கோன்ட்டு. ஆமாம் ஆமாம், பேப்பர் பறந்து வந்துடும். உனக்கு தெரியுமா? பேப்பர் அங்கே போதும், நான் கூப்பிட்டக்கு அப்படி தான் வந்தது. பேப்பருக்கு உயிர் இருக்குல்ல? ஆமாம், எல்லாருக்குமே உயிர் இருக்கு. சரி, இப்போ அதுக்கு என்ன, அப்பா வந்தாங்களா? இனிமேதானா? அப்பா இனிமேதான் வருவாங்க. அந்தா அப்பாவுக்கு ஒரு 100 ஐஸு. நீ சொன்னோன்னே வந்துட்டாரு. என்னங்க உங்களுக்கு 100 ஐஸு? அப்பா உங்களுக்கு 100 ஐஸுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் என்னை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களோ? ஆமாப்பா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆமாங்க. சரிம்மா, எனக்கு ஒரு டீ போடேம்மா. டீ அங்கே உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற்றி குடிச்சுப்பீங்களா? இல்லை, இந்த மாதிரி இருக்குது, நான் ஊற்றி குடிச்சுக்கிறேன். எஸ்தர், உனக்கு டீ வேணுமா? அப்பா, எனக்கு ஊற்றி வைங்க, நானும் குடிக்க வரேன். அப்படியே அந்த டப்பாக்குள்ளேருந்து பிஸ்கெட் எடுங்க, பிஸ்கெட்டு கூட சாப்பிடலாம். என்னங்க உங்களோட அப்பா வைங்க? என்னோட அப்பா பின்னாடி வருவாருமா. அந்த வாராரு நினைக்கேன். அவராக தான் இருக்குமோ? ஆமாங்க, நீங்கள் சொன்ன கரெக்ட் தான். அந்த வந்துட்டாரு. உங்களுக்கும் 100 ஐஸு. உங்களுக்கும் 100 ஐஸு. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, டீ இருக்கலாமா? டீ இருக்குமாம்மா. சரி சரி, ஓகே, நான் போய் குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வரும். அப்பாவுக்கு வேறு டீ போட்டு வைக்கணும். அந்த வராரு எங்கள் அப்பா. இப்போ தான் வரணுமாண்ணே? என்னப்பா நீங்கள் ஸ்லோவாகவே வரீங்கப்பா. என்னம்மா அது, மன்னிச்சிடுமா. சரிப்பா, சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்திருக்கணும். சரியா? சரிப்பா சரிப்பா, ஓகே ஓகே. என்ன நீங்கள் அவங்கள பார்த்து பான்னீங்க? அது அந்த காலத்து பாஷா, அப்படி சொல்கிறேன். என்னம்மா? ஆமாம் 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 ஆமாம், உனக்கு தெரியாது, நீ இதில் தலையிடாத. சரி சரி, என்னமோன்னு.
சரி தாத்தாவுக்கு போயிட்டு டீ கொடுங்க. ஐயோப்பா உங்க அப்பா வருவார் காத்துரு, நீங்க ஒரு சொட்டு டீ கொடுக்காம இருக்கீங்க. கரெக்டுமா, அப்படி போடுமா. என்னப்பா நீங்க அவன் முன்னாடி இன்சல்ட் படுத்துறீங்க. அது சின்ன பிள்ளை தானம்மா, போனா போகுது. சரி நான் போய் டீ குடிக்க போறேன். எஸ்தர் இன்சல்ட் படுத்திட்டாலாண்ணே. மா சும்மாதாம்மா விளையாட்ட, என்னை விட்டுருங்க. ஐ ஆம் எஸ்கேப். என்ன இப்படி எஸ்கேப் ஆயிட்டா? வலிக்கிட்டே போயிட்டு எஸ்கேப் ஆயிட்டா என்கிட்டயா? சரி அவன் என்னமோ ஒன்று டீ குடிக்க தான் போயிருப்பா, எஸ்கேப் ஆக மாட்டா. அங்கே போய் பார்த்துக்கலாம். சரி எனக்கும் தலைவலிக்கு ஒரு டீ போட்டு குடிச்சு ஏதோ ரஸ்க்கு கிஸ்க்கு இருக்கான்னு போய் பார்த்து, பிஸ்கெட் இருக்கான்னு பார்த்து, காரி பட்டர் ஏதோ ஒன்று பிஸ்கெட்டு க்ரீம் பிஸ்கெட் ஏதாவது இருந்ததா போய் முக்கி சாப்பிட வேண்டியதான். சோர்ந்து போயிட்டாப்பா. சை முடியலப்பா. சை என்னப்பா நீங்க பார்த்துப்பா, கீழே விழாதப்பா. சரிம்மா. என்ன இது, எங்க அப்பா மட்டும் தான் விழுந்த மாதிரி இருந்து பார்த்தா 3 பேருமே விழுந்துட்டீங்க. ஏம்மா டீல என்னம்மா கலக்கி வச்ச? சொல்லு. வயிறு வலிக்கு. எனக்கும் வயிறு வலிக்குமா. டீல என்னம்மா கலக்குன? அது வந்து பள்ளி டீக்குள்ள போயிட்டா. அது நான் பள்ளி எடுத்து தூர போட்டுட்டேனா, அதனால அப்படி இருந்திருக்கோமோ. அதுக்கப்புறம் பிஸ்கெட் அதெல்லாம் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி இருக்கேன். அது அப்போ எக்ஸ்பைரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வாமிட் விடுற மாதிரி இருக்கு. யாக்கோ என்னம்மா நீ உங்க அப்பாக்கே போயிட்டு இப்படி கொடுத்துட்டியம்மா. கொஞ்சம் பொறுத்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா எங்களை. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க செலவு வச்சிட்டீங்க போ. அப்போ நான் மாட்டேனப்போ. சரி ஹாஸ்பிட்டல் நான் இப்போ கூட்டு போகிறேன். நல்ல வேலை நான் குடிக்கல சாப்பிடல, இல்லாட்டி அவ்வளோதான் நான் மாட்டியிருப்பேன். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடாம, இல்லாட்டி அடின்னு அடிக்க போகிறாங்க. டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க.